பாஜக கூட்டணிக்குள் மேலும் மோதல். நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க ஐக்கிய ஜனதா தள் எதிர்ப்பு. உலக பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் ஐரோப்பிய மண்டல நிதி நிலையை சரிபடுத்த வேண்டும். G20 மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தல். திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் குண்டர் சட்டத்தில் அடைப்பிற்கு கண்டனம். சேலத்தில் 12 பேருந்துகள் நொறுக்கப்பட்டன. நீதிமன்ற விசாரணையில் இருந்து தமிழக ஆளுநர் ரோசையா தப்பிக்க வாய்ப்பில்லை. ஆந்திர நீதிமன்றத்தில் ஆஜராக தயாராகிறார். வணக்கம். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதில் ஏற்பட்ட மோதலை அடுத்து தற்போது பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் விஷயத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கடுமையான கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அதிரடியாக அறிவித்துள்ளார். இதன் காரணமாக குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்வு காரணமாக பிளவுபட்ட பாஜக கூட்டணியில் மேலும் விரிசல்கள் ஆரம்பித்துள்ளன. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் கட்சித் தலைவரான பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தற்போது அக்கூட்டணிக்குள் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். 2014ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை இப்போதே அறிவிக்க வேண்டும் என்பது அவர் தற்போது ஏற்படுத்தியிருக்கும் சர்ச்சையாகும். மேலும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் பெரும்பாலானவற்றின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் மதசார்பற்ற ஒருவரை தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட வேண்டும் என்றும் நிதிஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார். நிதிஷ்குமாருக்கு பதிலளித்துள்ள நரேந்திர மோடி மதசார்பின்மை என்றால் என்னவென்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மதசார்பின்மை என்பது நடத்தை அல்லது கர்ம வினைப்படி வருவதா என்றும் மோடி கேட்டுள்ளார். ஐரோப்பிய மண்டலத்தில் நிலவும் பிரச்சினை காரணமாக உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். G20 நாடுகளின் 2 நாள் உச்சி மாநாடு மெக்சிகோவின் லாஸ் கபோஸ் நகரில் நேற்று தொடங்கியது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மன்மோகன் சிங் உலக பொருளாதாரம் கடும் பிரச்சினையில் சிக்கி தவித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதற்காக G20 நாடுகள் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மன்மோகன் சிங் தெரிவித்தார். The first task is to ensure the stability of the Eurozone, which is now under threat because of imbalances that have been allowed to build up and which have led to serious problems of sovereign debt and bank recapitalization. The statements made by the newly elected Greek leadership are encouraging, but the danger of contagion remains because it derives from the banking sector stress associated with high sovereign debt. Much of the solution to this problem lies within the Eurozone. G20 நாடுகளின் மாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது. இதனிடையே அமெரிக்க அதிபர் ஒபாமா, ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டின், பிரான்ஸ் அதிபர் ஹாலண்டே உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை தனித்தனியே சந்தித்து பொருளாதார நெருக்கடி குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் விவாதிக்க உள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மீது குண்டர் சட்டம் பாய்ந்ததை அடுத்து சேலத்தில் பல இடங்களில் அரசு பேருந்துகள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடைபெற்றது. சேலம் அங்கம்மாள் காலனியில் உள்ள குடிசைகளுக்கு தீ வைத்து எரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மீது நேற்று குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதற்கு திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் தெரிவித்திருந்தார். மேலும் இது தொடர்பாக விரைவில் செயற்குழு கூட்டத்தை கூட்டி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வீரபாண்டி ஆறுமுகம் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் சிலர் சேலம் 3 ரோடு, சூரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர்.
வீரபாண்டி ஆறுமுகத்தை விடுதலை செய்யக்கோரி திமுக எடப்பாடி நகர செயலாளர் ஜெயபூபதி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே வீரபாண்டி ஆறுமுகம் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். விடுதலை செய்யாவிட்டால் இந்த போராட்டம் தொடரும். விதிமுறைகளை மீறி அரசு நிலத்தை தனியார் நிறுவனங்களுக்கு ஒதுக்கியதாக ஆளுநர் ரோசையா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஆந்திர நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து தமிழ்நாட்டின் ஆளுநர் ரோசையா விலக்கு பெற முடியாது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2009 முதல் 2010 ஆண்டு வரை ஆந்திர முதலமைச்சராக ரோசையா இருந்தபோது 500 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலத்தை சொற்ப விலைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு ஒதுக்கி ஆதாயம் அடைந்தார் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டு. இதன் அடிப்படையில் ரோசையா மீது ஊழல் தடுப்பு மற்றும் நம்பிக்கை துரோகம் ஆகிய சட்ட பிரிவுகளில் ஹைதராபாத் ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விதிகளை மீறி நிலம் ஒதுக்கியது குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு ரோசையாவிற்கு ஊழல் தடுப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் 321வது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் குற்றவியல் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ரோசையா ஆளுநராக பதவியேற்பதற்கு முன்னதாகவே நில ஒதுக்கீடு விவகாரத்தில் ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து அவர் விலக்கு பெற முடியாது என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஊழல் வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கர்நாடக முன்னாள் அமைச்சர் ஜனார்தன ரெட்டிக்கு ஜாமீன் வழங்க 6 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறி ஹைதராபாத் சிபிஐ நீதிமன்ற நீதிபதி பட்டாபி ராமன் ராவ் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை ஹைதராபாத்தில் உள்ள வீட்டில் இருந்த பட்டாபி ராமன் ராவை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து அழைத்துச் சென்றனர். சுரங்க முறைகேடு வழக்கில் சிபிஐ அதிகாரிகளால் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட ஜனார்தன ரெட்டிக்கு சிபிஐ நீதிமன்ற நீதிபதி பட்டாபி ராமன் ராவ் விதிகளை மீறி ஜாமீன் வழங்கினார் என்பது குற்றச்சாட்டு. இதற்கு பிரதிபலனாக ஜனார்தன ரெட்டியிடம் இருந்து 6 கோடி ரூபாயை பட்டாபி ராமன் ராவ் லஞ்சம் பெற்றதாக புகார் கூறப்பட்டது. இதன் அடிப்படையில் நீதிபதி தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டதுடன் ஹைதராபாத்தில் இருக்கும் அவரது வீடும் சிபிஐ அதிகாரிகளின் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜனார்தன ரெட்டிக்கும் பட்டாபி ராமன் ராவிற்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி சலபதி ராவ் மற்றும் பட்டாபி ராமன் ராவின் மகன் ரவிச்சந்திரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். 6 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் சிபிஐ நீதிமன்ற நீதிபதி கைது செய்யப்பட்டிருப்பது ஆந்திராவில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி வேட்பாளரை தேர்வு செய்ய முடியாமல் பாரதிய ஜனதா கட்சி உள்ளது. இந்நிலையில் பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் பிரணாப் முகர்ஜிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்று கூறுவது அக்கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஒருமித்த கருத்து ஏற்படாததால் குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிரணாபிற்கு பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான மேனகா காந்தி ஆதரவு தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு பிரணாப் சரியான நபர் என்று தெரிவித்துள்ளார். தற்போது நமக்கு சிறந்த குடியரசுத் தலைவர் தேவை என்று குறிப்பிட்ட மேனகா குடியரசுத் தலைவர் பதவியை அவர் சிறப்பாக கவனிப்பார் என்று அவர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்வு செய்வதற்காக பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் அண்மையில் நடந்தது. இதில் அக்கட்சி தலைவர்களுக்கிடையே முரண்பாடு இருந்ததால் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. இதேபோன்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டத்திலும் ஒருமித்த கருத்து ஏற்படாத நிலையில் பாஜக கூட்டணியை சேர்ந்த ஐக்கிய ஜனதாதளம், அகாலிதளம் ஆகிய கட்சிகள் பிரணாப் முகர்ஜிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் பாஜக கூட்டணியை சேர்ந்த சிவசேனா கட்சித் தலைவர் பால் தாக்கரேவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவர் தேர்தலில் தனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனால் சிவசேனா கட்சி பிரணாபிற்கு ஆதரவு அளிக்கும் என்று தெரிகிறது. டென்னிஸ் வீரர்கள் தங்களின் சொந்த விருப்பு வெறுப்புகளை மறந்து நாட்டிற்காக விளையாட வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அஜய் பக்கான் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒலிம்பிக் போட்டியில் வீரர்கள் நாட்டிற்காக விளையாட வேண்டுமே தவிர
சொந்த காரணங்களுக்காக மறுப்பு தெரிவிக்க கூடாது என்று குறிப்பிட்டார். அவர்கள் தங்களின் முழு திறனையும் வெளிப்படுத்தி வெற்றி பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அஜய் மக்கான் தெரிவித்தார். பயஸ் மற்றும் பூபதி ஆகியோர் சிறந்த வீரர்கள் என்று குறிப்பிட்ட மக்கான் பழைய சம்பவங்களை மறந்து இருவரும் சேர்ந்து விளையாட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். When a pair is playing and representing the country, they should have best of understanding with each other, and in such cases, they should get over with any personal kind of enmity or personal kind of problems in dealings with each other in the past, and they should play for the country in larger national interests. Besides, I think that ITA should also keep in mind that when a pair is playing on the field, they should enjoy best of chemistry with each other. They should enjoy best of relations with each other. Then only they can perform as a team, as a pair. And besides, in the recent past, a combination, how that combination has performed should also be kept in mind at the time of selection of the team. இந்நிலையில் இந்திய டென்னிஸ் சங்கத்திற்கு மகேஷ் பூபதி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் நீண்ட நாட்களாக சேர்ந்து விளையாடாத நிலையில் தற்போது லியாண்டர் பயஸுடன் இணைந்து விளையாடுவதற்கு இந்திய டென்னிஸ் சங்கம் நிர்பந்திக்க கூடாது என்று மகேஷ் பூபதி தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டியில் பயஸுடன் விளையாட முடியாது என்று பூபதி மற்றும் போபண்ணா ஆகியோர் அறிவித்துள்ளதால் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய டென்னிஸ் விளையாட்டின் நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளது. தனது 3 வயது மகளை பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்திய வழக்கில் பிரான்ஸ் தூதரக அதிகாரி பாஸ்கல் மஜூரியர் கர்நாடக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பெங்களூருவில் உள்ள வீட்டில் தங்கியிருந்த அதிகாரி பாஸ்கலை போலீசார் இன்று காலை கைது செய்து அழைத்துச் சென்றனர். பாஸ்கலை கைது செய்ய ஆட்சேபனை இல்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடிதம் வழங்கியதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பெங்களூரு காவல்துறை கண்காணிப்பாளர் ஜோதி பிரகாஷ் கூறியுள்ளார். மருத்துவ பரிசோதனையில் பாஸ்கலின் பெண் குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள பாஸ்கலும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட இருப்பதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள பாஸ்கல் இன்று மாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் அவர் குறிப்பிட்டார். பெங்களூருவில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்தில் பணியாற்றி வரும் பாஸ்கல் மஜூரியர் தமது 3 வயது பெண் குழந்தையை தொடர்ச்சியாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தினார் என்பது குற்றச்சாட்டு. இதன் அடிப்படையில் குழந்தையின் தாயும் பாஸ்கலின் மனைவியுமான ஜோன்ஸ் அளித்த புகாரின் அடிப்படையில் தற்போது பெங்களூரு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கேரள மாநிலத்தை சேர்ந்த ஜோன்ஸ் பிரான்ஸ் நாட்டு அதிகாரி பாஸ்கலை காதலித்து திருமணம் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்களுக்கு பதவி கொடுப்பதும் பிறகு பறிப்பதுமாக விளையாட்டுத்தனத்தில் ஈடுபடும் முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுகவினருக்கு வாரிய தலைவர் பதவி கொடுக்க உள்ளார். அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம், குடிசை மாற்று வாரியம் மற்றும் வக்ஃபு வாரியம் ஆகியவற்றிற்கு தலைவர்களை நியமித்து முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு வெளியிடுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக பள்ளிப்பட்டு நரசிம்மன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இன்று அமாவாசை தினம் என்பதால் முதலமைச்சர் ஜெயலலிதா திடீர் என்று அறிவிப்புகளை வெளியிடக்கூடும் என்று அதிமுகவினர் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். மேலும் இதன் அடுத்த கட்டமாக தமிழக அமைச்சரவை மாற்றமும் மிக விரைவில் நடக்கும் என்றும் அதிமுக பிரமுகர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர்.